வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், மூத்த தலைவர் திரு வைகை செல்வன் அவர்கள். வணக்கம். இறுதியில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகியிருக்கிறது. கடும் விமர்சனங்களையும் சந்தித்து வருது. என்ன நிலைப்பாடு அதிமுகவுடைய நிலைப்பாடு? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொது எதிரி திமுக. திமுகவை வீழ்த்த வேண்டும், அதற்கு ஒரு மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற கருத்து கட்சிக்குள்ளே எழும்பி இருக்கிறது. அவற்றைத்தான் வலியுறுத்துகிற விதமாக பாஜகவினுடைய கூட்டணி அமைந்திருக்கிறது. ஆக பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் எதிரெதிர் துருவங்களாக இருந்தாலும், நம்முடைய கொள்கைக்கு மாற்றாக இருந்தாலும் கூட பொது எதிரியை வீழ்த்துவதற்கு தேர்தல் கூட்டணி என்பது அவசியமான ஒன்றாகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட காலமெல்லாம் காங்கிரஸை எதிர்த்தீர்கள், ஆனால் சுதந்திரா கட்சியை தொடங்கிய மூதறிஞர் ராஜாஜியோடு இணைத்து கொண்டீர்களே என்று கேட்டபோது அவர் சொன்னார், எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு நுழைந்து விட்டது, சுதந்திரா தடியை எடுத்து அடித்தேன் என்று சொன்னார். அதே நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. இதில் திமுகவை எதிர்க்கணும், திமுகவை ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றணும் அப்படிங்கிறது 50 ஆண்டு கால அதிமுகவுடைய அரசியல். இது ஒன்றும் புது கோரிக்கை இல்லை, புது நிலைப்பாடு இல்லை. ஆனால் பாஜகவுடன் இனி எப்போதும் கூட்டணி இல்லை அப்படின்றது சமீபத்தில் அதிமுக எடுத்த நிலைப்பாடு. அங்கே தானே முரண் வருது. இல்லை, அதாவது வந்துங்க, இது ஏற்கனவே பல முறை விவாதித்தது தான். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. தேர்தல் என்பது அதற்கான ஒரு கூட்டணி அமைக்கிற போது எதிரெதிர் துருவங்களாக இருக்கிறவர் கூட இணைந்து போட்டியிடுவது என்பது மரபான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் பாஜகவை நோக்கி நகர்ந்தோம், பாஜக எங்களை நோக்கியும் நகர்ந்து வந்தது. யாருக்கு லாபம் அதில், உங்களுக்கா பாஜகவுக்கு? அதாவது லாப நஷ்ட கணக்குகளை பார்க்க விரும்பவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் சந்திக்க வேண்டிய பிரதான ஒரு நிலை இருக்கிறது. கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாஜகவோடு போட்டியிட்டிருந்தால் 2 வாக்குகளையும் கூட்டி பாருங்கள், குறைந்தபட்சம் 15 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் பெற்று இருப்பீர்கள் என்று பல விமர்சகர்கள் கருத்து சொன்னார்கள். பத்திரிகைகள் எழுதின, தொலைக்காட்சியும் அதை வலியுறுத்தி சொன்னன. ஆகவே ஏற்கனவே நாங்கள் பாஜகவோடு சட்டமன்ற தேர்தலில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது வெற்றி வாய்ப்பு இழந்தோம். ஆனால் அதிலிருந்து வெளியே வந்தால் உங்களுக்கு வெற்றி உறுதி. பாஜகவோடு இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வெற்றி இல்லை, அதிலிருந்து வெளியே வந்துவிட்டால் வெற்றி கிடைத்து விடும் என்று சொன்னார். வெளியே வந்தோம், திறந்த மனதோடு வாக்கு சேகரித்தோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை, மக்கள் ஆதரவு கிடைக்கவில்லை. ஆகவே மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பொது எதிரியை வீழ்த்துவதற்கும் தேவையான ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவோடு நாங்கள் நகர்ந்திருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றதை கேட்டு தான் அதிமுக கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு முடிவெல்லாம் அப்படி இல்லைங்க, ஒரு கருத்து தானே. அதாவது ஒரு கருத்து தானே தீர்மானமாக வலுப்பெறுகிறது, ஒரு கருத்து தானே சட்டமாக இயற்றப்படுகிறது. ஆக இவைகள் தான் வாதங்களுடைய அடிப்படைகள் தான் தீர்ப்புகள். இதில் அதிமுகக்குள்ளேயே சலசலப்பு வந்திருக்கே. அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய நிர்வாகிகள் தங்கள் பொறுப்புகளை ராஜினாமா செய்கிறாங்க. அது அதிருப்தியை இன்னும் அதிகப்படுத்தாதா? இல்லை, அதாவது வந்துங்க, எல்லா ஒட்டுமொத்த பெரும்பான்மையை பார்க்க வேண்டும். 1-2 சின்ன சின்ன கருத்துக்களை வைத்து ஒட்டுமொத்த முடிவெடுக்க முடியாது. இல்லை, யாருமே பேசல, அமைதியாக இருக்காங்க. அதுதான் சந்தேகத்துக்கு. இல்லை, அதாவது வந்து என்ன காரணம்னா, ஏற்கனவே நாங்கள் கூட்டணி வைத்த கட்சியோடு பாஜகவோடு மீண்டும் கூட்டணியில் வைத்திருக்கிறோம். அப்போ அது தொடர்பாக கருத்து சொல்றதுக்கு ஏன் 15 நாள் டைம் கேட்கிறார் திரு செல்லூர் ராஜு? ஏற்கனவே வச்ச கட்சியோட தான் கூட்டணி அப்படின்னா கருத்து சொல்லலாமே, ஏன் அவர் 2 வாரம் அவகாசம் கேட்கிறாரு? இல்லை, அதாவது வந்துங்க, உடனடியாக கருத்து சொல்ல வேண்டாம் என்பதுதான் தலைமை இந்த முடிவை எடுத்திருக்கிறது. பொதுச் செயலாளர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இனி மே 2ஆம் தேதி செயற்குழு கூட்டத்தை இப்போது அறிவித்திருக்கிறார்கள். இனி போக போக இந்த கருத்துக்கள் வலுப்பெறும். ஆக பொது எதிரியை வீழ்த்துவதற்கு தேவையான அவசியமான ஒன்று என்கிற கருத்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களிடத்தில் எழுந்திருக்கிறது. SDPI கூட்டத்தில் தான் திரு எடப்பாடி அறிவிக்கிறார், இனி எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு. ஆனால் இப்போது கூட்டணிங்கிறத உறுதிப்படுத்தின பிறகு இஸ்லாமிய சமூகத்துடைய வாக்குகள்ங்கிறது மீண்டும் அதிமுகவுக்கு வருவதற்கான சூழல் இருக்கா? இல்லை, இஸ்லாமிய சமூக வாக்குகளும் சரி அல்லது கிறிஸ்துவ சமுதாய வாக்குகளும் சரி, அவர்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் இல்லை. எப்போதுமே அவர்களுடைய ஆதரவு பெற்றவர்களாக, அவருடைய நம்பிக்கைக்குரியவர்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தொடக்க காலத்திலிருந்து அவர்களை நோக்கியான பயணித்திருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை நாங்கள் செயல்படுத்தி தனிச்சு நின்று நீங்க சொல்லும் போது அவங்க நம்புவாங்க. ஆமா, பாஜகவுடனான கூட்டணி முறிஞ்சதுன்னா அடுத்தடுத்த தேர்தல்களில் உங்களை நோக்கி அவர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. பாஜகவுடன் கூட்டணி வச்சுப்போம்,
இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுடைய காவலனாகவும் நாங்கள் இருப்போம் அப்படின்னா ரெண்டும் முரண்பட்ட புள்ளியா தெரியாதா அவங்களுக்கு? இல்லை, அது இதே திமுக பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிற போது இதை கருத்தை சொன்னவர்கள் தானே. இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்று மறைந்த திரு கருணாநிதியே சொன்னாரே. ஆக கொள்கை வேறு, கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கொள்கைக்கு நாங்கள் ஒருபோதும் சமரசம் செய்துவிட மாட்டோம். சிறுபான்மை மக்களை கடந்து கொள்கை அடிப்படையிலேயே அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான முரண்பாடுகள் இருக்கு. மும்மொழி கொள்கையில், தேசிய கல்வி கொள்கையில், தொகுதி மறுசீரமைப்பில், இந்தி தொடர்பான நிலைப்பாட்டில் பாஜக எதிர்நிலையில் இருக்கிற போது அது திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக போயிடாதா? இல்லை, அதாவது இருமொழி கொள்கை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் நாடியான கொள்கை. மும்மொழி கொள்கையை நாங்கள் எப்போதும் ஏற்கவில்லை. பொதுப்பட்டியலில் கல்வி இணைக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொகுதி மறுவரை என்று சொல்கிற போது தொகுதி மறுவரையை மீண்டும் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் நீங்கள் இணைக்க வேண்டாம். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதத்தை பாஜக வாங்கி நிச்சயமாக நாங்கள் பெறுவோம். ஒரே ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீட் தேர்வினுடைய ரகசியம் தெரியும் என்று கடந்த தேர்தலின் போது ஒரு ஊராக பரப்புரை செய்தார்கள் முதலமைச்சரும் இன்றைய துணை முதலமைச்சரும். ஆனால் 4 வருட காலமாகிவிட்டது. அதற்குரிய சிறிய துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. இன்று மாநில சுயாட்சி என்று சொல்லி ஒன்றை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். 18 வருட காலம் மத்திய அரசோடு கோலோச்சி கொண்டிருந்தவர்கள், அவர்களோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டவர்கள், இலாக்கா என்னென்ன வேண்டும் என்று கேட்க தெரிந்தவர்களால் ஏன் இது போன்ற பிரச்சனைகளை வென்றெடுக்க முடியாமல் போய்விட்டது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை, பாஜகவுடைய அடிப்படை சித்தாந்தத்தில் எந்த இடத்துல இருந்து அவங்க வேறுபடுவாங்க உங்களோடு? எல்லாவற்றையும் செய்வதற்கு தானே அவங்க ஆட்சி பொறுப்பில் எல்லாவற்றையும் அவர்கள் செய்துவிட முடியாது. நீங்கள் இருமொழி கொள்கையை தவிர்த்துவிட்டு தமிழ்நாட்டிலே அரசியல் செய்ய முடியாது. அது எங்கள் உயிர் கொள்கை. உயிரை இழந்துவிட்டு உடல் எப்படி இயங்க முடியும்? ஆகவே அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் அதற்காக போராடுவோம். குறைந்தபட்ச செயல் திட்டத்திலே வகுத்தெடுப்போம். அதை போல கல்விக் கொள்கையிலே மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு போராடுவோம். அதை போல மறுசீரமைப்பு என்று வருகிற போது எங்களுக்கு உரிய நாடாளுமன்ற தொகுதிகளை இழப்பதற்காக நாங்கள் தயாராக எதிர்நிலையில இருந்து இதெல்லாம் செயல்படுத்துவோம்னு சொல்ற திமுக, பாஜகவோடு கூட்டணியில் இருந்து கொண்டு இதெல்லாம் செயல்படுத்துவோம்னு சொல்ற அதிமுகனா பெர்செப்ஷன் அடிப்படையில் மக்கள் யாரை நம்புவாங்க? எங்களை நம்ப வேண்டும். ஏன் நம்ப வேண்டும்? நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு உச்சநீதிமன்றம், மத்திய அரசு அனுமதி இல்லை. ஆனால் அதற்குள்ளாக ஒரு சின்ன ரெமிடியை, ஒரு தற்காலிக தீர்வு, அதுவே இன்று நிரந்தர தீர்வாக வென்றெடுக்கப்பட்டிருக்கிறது. 7.5% இடஒதுக்கீட்டு தரவில்லையா? இது ஒரு சின்ன தற்காலிக தீர்வு. இது போன்ற ஒரு தீர்வை வென்றெடுப்போம். அதிமுக பெரிய கட்சி, எல்லோரும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள்னா கூட்டணி தொடர்பான அறிவிப்பையும் பெரிய கட்சியான அதிமுக தானே சொல்லியிருந்திருக்கும். நிச்சயமாக பாஜக சொல்லுதே. நிச்சயமாக. அதாவது ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் வருகிறார். மத்திய உள்துறை அமைச்சரை தேடி இந்தியாவினுடைய அரசியல் ஆளுமைகளை தேடி போகிறார்கள். ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களை இல்லம் நோக்கி வந்தார். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றி. அது மாத்திரமல்ல, உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார்? தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்த மாத்திரத்தில் திரு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில்தான் எங்கள் கூட்டணி என்று சொல்வது எங்களுக்கு கிடைத்த வெற்றி தான். முதலமைச்சர் வேட்பாளராக திரு இபிஎஸ்ஐ முன்னிறுத்துவதாக பாஜக நிச்சயமாக 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 அது நடக்கும். அதிமுகவோட பொதுச் செயலாளருடைய பாடி லாங்குவேஜ், அவர் அமைதியாக உட்கார்ந்தது, அவர் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடாதது, இதெல்லாம் வச்சு பார்க்கிற போது ஒரு நெருக்கடிக்கு அதிமுக உள்ளாயிருக்கு. திரு இபிஎஸ் உள்ளாயிருக்கிறார். ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்கு அதிமுக என்ற விமர்சனத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஒரு கற்பனை. எல்லாரும் சொல்கிறார்கள் அவர் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு விட்டது, பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் மீது திணித்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் பூதகரமாக ஆகிவிடும் என்று ஒரு மிரட்டல் துணியிலே சொல்லிவிட்டார்கள். அதெல்லாம் உண்மையில் மிரட்டலுக்கு அஞ்சுகிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தானே திரு அமித்ஷா சொல்லுகிறார். ஆக இனி அடுத்து பொது நம்முடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கிறது அல்லவா, வகுக்க வேண்டும். இன்னும் காலப்போக்கில் அடுத்தடுத்த கட்ட நகர்வு இருக்கிறது. இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது தேர்தலுக்கு. அந்த காலகட்டத்தில் ஆன ஒரு விஷயத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் நிறைவு செய்வார், உறுதி செய்வார். இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பாஜக கூட்டணி வைச்ச நிலையில் கூட்டணியோடு இருந்த கட்சிகள் இன்னைக்கு இல்லை, அந்த கட்சிகள் பலவீனமாயிருக்கு. அதே ஒரு நிலை தான் அதிமுகவுக்கு வரும்னு திமுக தரப்பில் திரு ஸ்டாலின்,
விசிக தரப்பில் திரு திருமாவளவன் போன்றவர்கள்லாம் எச்சரிக்கை விடுக்கிறாங்கல்ல, இது ஒரு பெரிய ஆபத்தான காலம் அதிமுக. அதாவதுங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆபத்துகளை சந்தித்திருக்கிறது. எந்த நிலையிலும் தன்னை தகவமைத்துக் கொள்கிற தக்கமைத்துக் கொள்கிற ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேலே எழுந்து வந்திருக்கிறது. பல சூழ்நிலையில் வந்திருக்கிறது. நீங்க சொல்றது எல்லாமும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உள் பிரச்சனைகள், அதுல பிளவு வருகிறது, அதிலிருந்து அந்த தலைவர் மீண்டு வருகிற உதாரணங்கள் நீங்க சொல்றீங்க. ஆனா பாஜக 17 மாநிலங்கள்ல ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய கட்சி, மத்தியில ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வளரணும்னு நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடனான கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவை பலப்படுத்தி பாஜகவுக்கு என்ன லாபம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜக தன்னளவில் வளரணும், தான் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிற போது இதில் இபிஎஸ்ஸை முதல்வராக்கணும், அதிமுகவை பலப்படுத்தணும்னா எத்தனை ஆண்டு காலத்திற்கு அவங்க அதை செய்யணும், அவங்களுக்கு அதில் என்ன லாபம்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, எல்லா கட்சியும் அப்படி தான் நினைப்பாங்க, தான் வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதற்குரிய ஒரு மக்கள் அதற்கு யாருக்கு தீர்ப்பு வழங்க போகிறார் என்பதை பொறுத்து தான் பெரிய விஷயம். இப்போ ஆந்திராவை பொறுத்த மாட்டுக்கு திரு சந்திரபாபு நாயுடு இருக்கிறார், அவரை அழுத்தி முழுங்கி விட்டதா பாஜக. நீங்கள் பீகாரை பொறுத்த மாட்டுக்கு திரு நிதிஷ்குமார் இருக்கிறார், அவரை விழுங்கி விட்டதா. ஆக அதையும் தாண்டி ஒரு சக்தி தீர்மானிக்க சக்தியாக யார் இருக்காங்க? நீங்க சொன்ன 2 மாநிலங்கள்லையும் ஆமா, தீர்மானிக்கும் சக்தியாக யார் இருக்கிறார்கள்? இங்கே பாஜக ஆதரவு பெற்ற பவன் கல்யாண், சரி, பாஜகவோடு இணக்கமாக இல்ல அடங்கி போகக்கூடிய திரு நிதிஷ்குமார், அவங்க தானே அங்க அப்படித்தானே பாஜக அப்பர் ஹேண்ட்ல தானே இருக்காங்க. அது உண்மைதாங்க. அது தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி, மத்திய அரசில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி. தொடர்ந்து வெற்றியாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். 1, 2, 3 முறை ஆட்சி படத்தில். ஏன்னா அதிமுக நண்பர்கள் பேசும்போது காங்கிரஸை விமர்சிச்சது திமுக, இப்ப கூட்டணி வச்சுக்கலையா அப்படின்னு கேட்கலாம். காங்கிரஸுடன் மீண்டும் திமுக கூட்டணி வச்சதன் அடிப்படையில திமுக பலவீனப்படலை. ஆனா இங்க அதிமுக பாஜக கூட்டணின்னு வருகிற போது சொல்ற இடத்துல, தீர்மானிக்கிற இடத்துல பாஜகவும், கேட்கிற இடத்துல அதிமுகவும் இருக்கிறதுனால தானே இது விமர்சனத்திற்கு. அப்படி இருந்தால் எப்படி எடப்பாடியார் தலைமையில எங்களுடைய கூட்டணி என்று அவர் எப்படி சொல்ல முடியும்? அதான் அவர் சொல்லவே இல்லைல்ல. அவர் சொன்னார், அமித்ஷா தானே சொல்றாரு. அமித்ஷா தான் சொல்றாரு. எடப்பாடி சொல்லி இருந்தாருன்னா நம்பிக்கை வந்துரும். சரிங்க, என்னுடைய தலைமையில் கூட்டணின்னு அடுத்து சொல்லுவாருங்க. இப்போ யார் சொன்னது அந்த இடத்துல? மத்திய உள்துறை அமைச்சர், பாஜகவுடைய முகவரியாக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் சொல்லுகிறார். தமிழ்நாட்டை பொறுத்த மாத்திரத்தில் திரு எடப்பாடியார் தலைமையில் தான் கூட்டணி என்று தெளிவாக சொல்லி, நிர்வாக ரீதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்கி விட வேண்டும், நிர்வாக ரீதியாக போக்கு அதில் இல்லை. இல்ல, நிர்வாக ரீதியாக திரு அமித்ஷா நாட்டுடைய உள்துறை அமைச்சர், புரோட்டோகால் அடிப்படையில் 2ஆம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தலைவருங்கிறதுல மாற்று கட்சியில். தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கான வாக்கு சதவீதம் என்ன, அதிமுகவுடைய கட்சி கட்டமைப்பு என்ன, அவங்களுடைய பலம் என்ன, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, பாஜகவுடைய கட்டமைப்பு என்ன, அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, தமிழ்நாட்டு அரசியலில் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, யார் பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தா யார் சொல்லியிருக்கணும்? என் தலைமையில் கூட்டணி, அதிமுக தலைமையில் கூட்டணி, நாங்கள் பாஜகவோட கூட்டணி செய்கிறோன்னு இபிஎஸ் சொல்லியிருந்தாருன்னா அது ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்கும். இங்கே அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கிறது பாஜக. இதில் தான் நீங்கள் பார்க்கணும், அன்றைய நிலையில் நீங்கள் அவங்க போர்டை கூட எடுத்துட்டாங்க. என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற போர்டு கூட வைக்கல. அன்னைக்கு எடப்பாடியார் போனார், உள்துறை அமைச்சரை சந்தித்தார், கூட்டணி என்பதை அறிவித்தார்கள். எடப்பாடியார் தலைமையிலே இங்கு போட்டியிடுவோம் என்று அறிவித்தார்கள். அமைக்கப்பட்டிருக்கிறது கூட்டணி என்று சொன்னார்கள். இனி அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கிறது. அவர்கள் எங்களை தேடி வருவார்கள், நாங்களும் அங்கே அவர்கள் போவோம். குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்படும். இன்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் நாங்கள் வலியுறுத்துவோம், அவற்றையெல்லாம் உறுதிப்படுத்துவோம். அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கிறது. இல்லை, பாஜகவுடனான கூட்டணிங்கிறதே அதிமுகவுக்கு ஒரு பலவீனமாக அமைஞ்சிருமோ இந்த முறை? இல்லை, பாஜகவுக்கு இதில் லாபம், அதிமுகவுக்கு பெருசாக லாபம் இருக்காதுங்கிற ஒரு நிலையை நோக்கி? இல்லை, அப்படி கிடையாதுங்க. இது அதாவது தமிழ்நாட்டுடைய அரசியலை பொறுத்த மாத்திரத்தில் திமுக தனது கூட்டணிகளை அப்படியே வைத்திருக்கிறது. பெவிக்காலை போல ஒட்டி அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 1% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் மதிமுக இருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கிறது, இடதுசாரிகள் இருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து அவர்கள் விலகி வரவில்லை, அங்கேயே இருக்கிறார்கள். இல்லை, உங்களால் இழுக்க முடியல? இல்லை, இழுக்க முடியல அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க. இழுக்கிறதுக்குன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேடி வர வேண்டும். எப்போதுமே இயல்பாக ஒன்று வர வேண்டும். இழுத்து பிடிச்சி ஒன்று செஞ்சீங்கன்னா உடஞ்சிரும். திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்க போது பாமக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுங்கிறதா மிக முக்கியமான கேள்வி.
தேமுதிக இதுவரைக்கும் பிடி கொடுக்கவே இல்லை. அவங்க உங்க மேல அதிருப்தியாகவும் இருக்கிறதாக அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக. சீமான் தனித்து போட்டிங்கிறத உறுதிப்படுத்திட்டார். விஜய் தன் தலைமையிலான போட்டி அப்படிங்கிறத அவர் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி கொள்ள போகிறார்னா 4 முனை போட்டிங்கிறது ஓரளவுக்கு தெளிவா தெரியுதே தமிழ்நாட்டில். அது யாருக்கு சாதகமான களத்தை உருவாக்கும்? 4 முறை போட்டி சாதகமாக 4 முனை போட்டி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் மீது எதிர்ப்பு அலைகள் நிறைய இருக்கிறது. 3 பிரியும் தானே, உங்க கூட்டணிக்கும் போகும், சீமானுக்கும் போகும், நிச்சயமா. ஆனால் ஆளுகிற கட்சி யார்? வெற்றி பெற போகிறவர்கள் யார்? ஏற்கனவே ஆண்டவர்கள் இவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தார்கள். இவர்களுக்கு வாக்களித்தால் இவர்கள் ஆளக்கூடிய வாய்ப்பு பெறுவார்கள். அவர்களால் பெற இயலாது என்கிற ஒரு எண்ணம் 10% 15% வாக்காளர்கள் நீங்க இப்ப உருவாக்குறீங்க. இங்க தமிழ்நாட்டுடைய 2026 தேர்தல் களம், அரசியல் களமே இந்துத்துவ வெர்சஸ் திராவிடமா மாறி போச்சே. பாஜக எதிர்ப்புங்கிறத முன்னிலைப்படுத்தி தான் இந்த முறையும் திமுக தேர்தலை சந்திக்க போகுது கூட்டணியோடுங்கிற போது. அது உங்களுக்கு எப்படி லாபமா? நீங்க பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு லாபம்? அது திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏற்கனவே ஆட்சியினுடைய சாதனைகள், எங்களுடைய தேர்தல் அறிக்கைகள், இவைகளெல்லாம் எங்களுக்கு சாதகமாக அமையும். விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார், அவருடைய வாக்குகளை தான் பிரியுமே. திமுகவுடைய அதாவது திமுகவுடைய வாக்குகளைத்தான் விஜய் பெறப்போகிறார். அவருடைய இளைஞர்கள் வாக்குகள், அவருடைய சமுதாய வாக்குகள் அவர்கள் பிரிக்கப்படுவார்கள். ஏற்கனவே 8% வாக்குகளை பெற்றிருக்கிற திரு சீமான் அவர்கள் பிரிக்க இருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் பிரிந்தது போக நிலையாக இருக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமையும் என்கிற கணக்கு இருக்கிறது. ஆனால் பாஜகவுடைய கொள்கைகள்னால, சித்தாந்தத்தினால தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, மும்மொழி கொள்கையினால ஆபத்து, தொகுதி மறுவரையினால, அதாங்க நிதி கொடுக்காததுனால ஆபத்து, தேசிய கல்விக் கொள்கையினால ஆபத்துலாம் திமுக சொல்லும் போதும், விஜயும் சொல்லும் போதும், சீமானும் சொல்லும் போதும், அதிமுக மட்டும் இல்ல பாஜகவுடைய கொள்கைகள் சித்தாந்தங்கள்னால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னா அதை நீங்க எப்படி அறுவடை பண்ண? அதைத்தான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இருமொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவோம். மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதை வலியுறுத்துவோம். இப்படி தமிழகத்தினுடைய உரிமைகளை காவு கொடுக்காத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்கும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை பெற்றுத்தான் இந்த தேர்தலில் ஒரு அடுத்த கட்ட நகர்வாக அது அமையும். இப்போ அதெல்லாம் பாஜக உங்களுக்கு ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துருச்சுன்னா இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய போராட்டம் தான் திமுக கிளைம் பண்ணி எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே அவர்கள் மத்திய அரசில் இருக்கிற போது இதையெல்லாம் அவர்கள் கேட்டுப்பட்டிருக்கலாமே, கேட்டு பெறவில்லையே. ஏற்கனவே இன்னைக்கு இது மேதக ஆளுநர் அவருடைய இதெல்லாம் செஞ்சு கொடுத்த பிறகு பாஜகவோட கூட்டணின்னு ஒரு நிலைப்பாடுக்கு வர போறீங்களா, இல்ல ஆட்சி பொறுப்புக்கு நாங்க வந்த பிறகு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒப்புதலுக்கு வர போறீங்களா? இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் தான் பார்க்கணும். இப்போ நீட்டுக்கு விலக்கு கொடுத்த பிறகு, தொகுதி மறுவரையை நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்ன பிறகு, மும்மொழி திட்டத்திற்கு ஆதரவு இல்லைன்னு பாஜக ஒரு நிலைப்பாடு எடுத்த பிறகு, குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்லாம் சொன்ன பிறகு தான் இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி அதிமுக அப்படி நிலைப்பாடு எடுக்க போறீங்க? இல்லை, அதாவது இப்போ நீட் தேர்வுக்கான ஒரு தற்காலிக தீர்வை யார் பெற்று தந்தது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று தந்தது. இதை போல அவர்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்களா? இன்னைக்கு வேந்தரை உச்சநீதிமன்றத்திலிருந்து பெற்று தந்திருக்கிறார்கள். ஆக இது போக போக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை தமிழ்நாட்டின் நலனுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வகுக்கும். பாஜக ஏத்துக்குமா? இல்லை, அதுக்கு தான் போராடுவோம். ஏத்துக்கலன்னா கூட்டணியில் நிச்சயமாக போராடுவோம். நீங்கள் பார்க்கத்தான் போகிறோம். பாஜகவை ஏத்துக்க வைக்கிறதுக்கு போராடுவீங்களா? அதாவது மாநில உரிமைகளுக்காகத்தான் கட்சி இருக்கிறது. ஒரு மாநில பிறக்கையோடு இயங்கி கொண்டிருக்கிற ஒரு மாநில கட்சியினுடைய உரிமைகளை விட்டெடுத்து விட்டு இடது வென்றெடுக்காமல் போய்விட்ட பிறகு மாநில மக்களிடத்தில் எப்படி வாக்கு சேகரிப்பது? ஆகவே அவற்றில் நாங்கள் உறுதியாக இருப்போம். நிச்சயமாக நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.